செகண்ட் கியர். ஸோ நான் ஆல்ரெடி BS4ல் சொன்ன மாதிரி இதில் அப்கிரேட். வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா GS 310 BS6. ஸோ இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரேலி எடிஷன். இதோட ஆன்-ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3,44,000 வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் கிடையாது, இது எக்ஸ்ட்ரா அக்சரிஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா 14,000 சொல்கிறாங்க. எஸ். ஸோ இந்த பைக் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி BS4 நான் போட்டிருந்தேன், அந்த வீடியோ மேலே வரும் பார்த்துக்கோங்க. இது வந்து BS6 எடிஷன். இதில் நிறைய அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்று சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் பை ஒயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்சோட வருது. அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே LED செட்டப். ஸோ ஃப்ரண்ட் ஹெட்லைட் ஆகட்டும், இண்டிகேட்டர், டைல் லைட், ஸோ எல்லாமே வந்து LED செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ இதான் ஹெட்லைட். இது வந்து பார்த்திங்கன்னா LED செட்டப்பில் கொடுத்துருக்காங்க, DRL கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இது 313cc சிங்கிள் சிலிண்டர் DOHC செட்டப் கொடுத்துருக்காங்க. இதோட கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் கூலிங் சிஸ்டம். இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 34 PS at 9,500 RPM, 24 Nm டார்க் at 7,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம பைக்கை ஓட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஸோ சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 834 mm அப்படின்னு நினைக்கிறேன். நான் அது வீடியோவில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட் தான். எஸ். ஸோ என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5.8 feet டால். எனக்கு வந்து கால் வந்து ஃப்ளாட் ஃபுட் இல்லை, ஸோ லைட்டாக மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. எஸ். ஸோ கம்ஃபர்டபுளான செட்டப். வாங்க இப்போ நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். எஸ். ஸோ த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இதுவுமே ரைட் பை ஒயர் தான். ஃபஸ்ட் கியர். ஓ மை காட், சோஃபாவில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஹியர் வி கோ. செகண்ட் கியர், தேர்ட் கியர். ஆக்சுவலாக பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 169.5 kg, அரௌண்ட் 170 kg. ஸோ இதோட 30 PS பவர் அப்படிங்கும்போது நல்லாவே இழுக்குது வண்டியோட வெயிட்டுக்கு. ஒரு ADV பைக் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லாவே வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹியர் வி கோ. ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயர்டாக இருக்குது, ரொம்ப அப்ரைட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான டேர்னிங் ரேடியஸ். எஸ், டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மி. ஸோ விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங் ட்ரிப் போகிற மாதிரினா ஒரு விண்ட்ஷீல்டு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் சேம் செட் ஆஃப் சைடு மிரர். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பைக்லேயுமே வந்து அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி BS4ல் சொன்ன மாதிரி இதில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஹேண்டில் பார் செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஸ்விட்ச் இருக்குது, லோ பீம், ஹை பீம், அதுக்கப்புறம் டர்ன் இண்டிகேட்டர். ஸோ நோ சிக்னல். டர்ன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் வந்து சேம் GS 310Rல் இருக்கிற சவுண்டு தான் வருது. ரைட் சைடில் என்ஜின் கீல் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் செட்டப் பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு தான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் ஃபுல்லாகவே வருது. அதில் ஓடோ அண்ட் டிஜிட்டல் ஃபியூயல் கேஜ், கீழே வந்து டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், மேலே வந்து கிளாக் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ், லோ பீம், ஹை பீம், ஸோ லோ ஃபியூயல் இண்டிகேட்டர், நியூட்ரல். ரைட் சைடில் வந்துட்டு வார்னிங் சிம்பிள்ஸ் எல்லாமே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ABS வார்னிங், அதுக்கப்புறம் என்ஜின் மால் ஃபங்க்ஷன் வார்னிங், ஆயில் ப்ரெஷர், பேட்டரி இண்டிகேட்டர் எல்லாமே ரைட் சைடில் வந்திருக்கு. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ரேஞ்சுக்கு இப்போதைக்கு இந்தியாவில் ஒரு சூப்பரான ADV பைக் அப்படின்னு சொன்னால் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு KTM அட்வென்ச்சர் இருக்குது, அது இதை விட அதிகம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா BMW BS6 வேரியண்ட்டில் BS4 விட ப்ரைஸ் கம்மி பண்ணி ப்ளஸ் ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணி விட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த ஸ்லிப்பர் கிளச்சில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கிளச் வந்து ரொம்ப ரொம்ப லைட் அண்ட் அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது, ரொம்ப ப்ரிசைஸ். கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் த்ரோட்டல் வந்து அதிகமாக கொடுக்கல. ஸோ அதனால் வைப்ரேஷன் இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. வில் சி ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர் 5,000 RPM. அந்த டேங்க்கிட்ட வந்து லைட்டாக டேங்க்கிட்ட ஸ்லைட் பஸ் இருக்குது. Here we go. எஸ். சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட். சோஃபா தான், அது மாதிரி சீட்டும்.
பைக் பார்க்குறது தான் வெயிட்டாக இருக்கே தவிர நீங்கள் ஏறி உட்காந்து ஓட்டினீங்கன்னா வெயிட்டே இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இது ஏடிவி மட்டும் கிடையாது, நீங்கள் சிட்டிக்குள்ளே கூட தாராளமாக எடுத்து ஓட்டலாம். ஸோ அந்தளவுக்கு தான் லைட் வெயிட், அஜைல், மொனோரபிள் எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க, வண்டி அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக டீசெண்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக RR310 வந்துட்டு இதை விட நல்லாவே பைட்டிங் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா பைக்கோட வெயிட் கம்மி, இதோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம் அதை விட. ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. எஸ். ஸோ ஏடிவி பைக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் கேட்கலாம் ஒய் BMW அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பைக் ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ரிலையபிளான இன்ஜின். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல், டியூப்லெஸ். ஸோ நீங்கள் ரொம்ப லாங் ட்ரிப் போனீங்கனாலும் உங்களுக்கு பஞ்சர் ஃப்ரீ, எந்த பிரச்சனையுமே இருக்காது. அட் த சேம் டைம் அப்சைட் டவுன் ஃபோக் ரொம்பவும் வந்து ரொம்ப லைட் வெயிட், உங்களுக்கு வந்து கட் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங். எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்கிற உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ரைட் பை ஒயர், அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் கிளச், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர்ஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் தென் முக்கியமான விஷயம், இந்த பைக்கில் ஸ்டாக்கோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் கேரியர் பின்னாடி ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டாக்லேயே வந்து லக்கேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பின்னாடி ஒரு பேக்கை வச்சு ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். டாப் பாக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது. நான் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச் கிடச்சா கூட நான் அழுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குற முடியல. ஸோ பைக்கோட அந்த பவர், பீக் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7000 to 8000, 7500 RPMல தான் அவங்களோட டார்க் வச்சுருக்காங்க. ஸோ அது அங்கே தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு RR310 மட்டும் கிடையாது, நீங்கள் GS310 எடுக்கலாம் தாராளமாக. இதோட டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 110/80 செக்ஷன் வருது, அதாவது 19 inch ரிம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ரியரில் 150/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 inch ரிம்மு. ஸோ உங்களுக்கு பைபாஸில் ஸ்பீடாக க்ரூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஆஃப் ரோட் பண்ணுறதுக்குமே போதுமான டயர் தான். ஸோ இது வந்து டியூவல் பர்பஸ் டயர். ஸோ ஆஃப் ரோட், ஆன் ரோட் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த டயரோட லைஃப் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். எஸ். சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டிஃபாக இருக்குது, பேக்கில் வந்து சாஃப்டாக இருக்குது. கைஸ், ABS ஒர்க்கிங் ஃபைன். ABS வந்து நல்லா வேலை பார்க்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக்கை கண்டினியூஸாக ரைட் பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் டெஸ்ட் ரைட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இப்போ அந்த பைக் எடுத்திருக்கேன். வண்டி வந்து நல்லாவே ஹீட்டப் ஆகிருந்துச்சு. இதோட சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G310Rல சொன்ன மாதிரியே தான். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 km, செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 km. சர்வீஸ் இன்டர்வல் அப்படின்னு பார்க்கும்போது 1 year இல்லைனா 10,000 km கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பெரிய விஷயம் தான். பட் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு 8,000 rupees கிட்ட வருது. ஸோ சர்வீஸ் காஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் ஒரு 5,000 வர மாதிரி BMW பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இது நார்மலாக எல்லாருக்குமே வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்கும் ஒரு அஃபோர்டபுளான பைக்காக இருக்கும். ஸோ மற்றபடி பைக்கோட ப்ரைஸை பொறுத்தளவுக்கு நான் வந்து 100%, 200% ஹாப்பி. ஏன்னா பைக்கோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 54,000-55,000 கிட்ட கம்மி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ காய்ஸ், இது வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான். ஸோ எந்த அளவுக்கு பைக் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பெருசாக ரிவ்யூ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அண்ட் கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு லாங் ட்ரிப் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய். எஸ்.